வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 28 ஜனவரி ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கிரைம் அண்ட் பாலிடிக்ஸ். அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் வித் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். அதாவது வந்து குற்றப்பின்னணி இருக்கிற அந்த அரசியல்வாதிகளாக இருக்காங்க, அரசியல் வேட்பாளர்கள். ஸோ அவங்கள பற்றின ஆர்டிகிள் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்ஸசிவ் ஜட்மெண்ட்ஸ் டு பார் கிரிமினல் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் கண்டெஸ்டிங் ஹேவ் டன் லிட்டில். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து கிரிமினல் பின்னணி, அதாவது குற்றப்பின்னணி இருக்கிறவங்க வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படின்னு வந்து நிறையா வந்து தீர்ப்புகள் கொடுத்தாலும் அது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் இது வரைக்கும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறாங்க. The Supreme Court has taken a timely decision by agreeing to hear a plea from the Election Commission of India to direct political parties to not field candidates with criminal antecedents. அதாவது ஆன்டிசிடென்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முன் வரலாறு. அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து கரெக்டான டைமில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு மனு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது இந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த வேட்பாளருக்கெலாம் குற்ற பின்னணி இருக்கோ, குற்ற வரலாறு இருக்கோ, அவங்களெல்லாம் வந்து போட்டியிட வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The immediate provocation is that finding that 46% of members of parliament have criminal records. அதாவது வந்து ப்ரொவகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் ஊட்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை இப்படி சொன்னதுனால கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே கோபமாக இருக்குது. என்ன இது எதனால் வந்த கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோக்சபாவில் அந்த ராஜ்யசபாவில் இருக்கிற அந்த எம்பிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களில் வந்து 46% வந்து குற்ற பின்னணியோடு இருக்கிறவங்க தான் அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ், அதாவது வந்து ஒரு கண்டுபிடிச்சது தான் வந்து ஒரு ஆத்திரமூட்டுற விஷயம், ஒரு கோபமூட்டுற விஷயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. While the number might be inflated as many politicians tend to be charged with relatively minor offences, unlawful assembly and defamation, the real worry is that the current cohort of Lok Sabha MPs has the highest proportion of those with serious declared criminal cases compared to its recent predecessors. அதாவது வந்து இன்ஃப்ளேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். டிஃபமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதூறு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கோஹர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து இப்போ வந்து இதனால் வந்து நிறையா இந்த குற்றப்பின்னணி இருக்கிறவங்க வந்து தோண்ட வந்து இன்னும் அதிகரிக்குமே ஒழிய, எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன வழக்கு தான். அதாவது வந்து அன்லாஃபுல் அசம்பிளி, அதாவது வந்து இந்த சட்டசபையில் வந்து தவறாக நடந்துக்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி தவறு. அதுக்கப்புறம் வந்து டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்குகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வழக்குகள்லாம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வழக்குகளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற லோக்சபா எம்பிஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து 29% வந்து இந்த மாதிரி வந்து குற்றப்பின்னணி அதிகமாக இருக்கிறவங்க. இதுக்கு முன்னாடி சட்டசபையில் இருந்த அந்த எம்பிஸை விட இப்போ இருக்கிற கரண்ட்டு அந்த குரூப் ஆஃப் எம்பிஸோட ப்ரப்போர்ஷனேட்டு தான் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Researchers have found that such candidates with serious records seem to do well despite their public image, largely due to their ability to finance their own elections and bring substantial resources to their respective parties. அதாவது வந்து ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து குற்ற பின்னணி அதிகமாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த தவறான ஒரு இமேஜையும் தாண்டி அவங்க தான் வந்து மக்களுக்கு வந்து நிறையா வந்து மக்களுக்கும் சரி அந்த கட்சிக்கும் சரி நிறையா வந்து நல்லது பண்ணுறாங்க. நல்லது இந்த சென்ஸ் நிறையா வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது வந்து நிறையா வந்து அந்த கட்சிக்கு வந்து ஆதரவு திரட்டி வந்து அந்த கட்சியை வந்து இன்னும் பிரபலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. Some voters tend to view such candidates through a narrow prism of being able to represent their interests by ஹுக் ஆர் பை குரூக். அதாவது ஹுக் ஆர் பை குரூக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது சில வாக்காளர்கள் வந்து இதை வந்து எப்படி பார்க்குறாங்க, இதாவது ஒரு குறுகிய மனப்பான்மையோட பார்க்குறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த மாதிரி வாக்காளர்கள், அந்த மாதிரி அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குற்றப்பின்னணி அரசியல்வாதிகள், அவங்க வந்து என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா, எப்படியாவது தாங்கள் எடுத்து அந்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் வந்து அந்த வாக்காளர்கள் வந்து அந்த குற்றப்பின்னணி இருக்கிற அந்த வேட்பாளர்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. Others do not seek to punish these candidates in instances where they are in contest with other candidates with similar records. அதாவது வந்து மற்றவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வேட்பாளர்களை வந்து தண்டிக்காமல் அவங்களுக்கு எதிராகவே போட்டி போட்டு வந்து ஜெயிச்சு இது பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்கள யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்கள வந்து தண்டிக்காமல் அவங்களுக்கு எதிராகவே வந்து திருப்பி போட்டி போடுறாங்க அப்படிங்கிறாங்க.
Either way, these unhealthy tendencies in the democratic system reflect a poor image of the nature of India's state institutions and the quality of its elected representatives. அது எப்படி இருந்தாலும் இது வந்து நம்மளோட அந்த ஜனநாயக இதையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்குது. ஏன்னா வந்து நம்மளோட நாட்டோட இதை பார்த்திங்கன்னா வந்து அந்த யாரெல்லாம் வந்து எலெக்ட் பண்ணுறோமோ, யாரெல்லாம் வந்து வேட்பாளர்களை வந்து நம்ம ஜெயிக்க வைக்கிறோமோ அவங்களோட அந்த இதையே வந்து கேள்விக்குறியாக்குது. நம்ம ஜனநாயகத்தையே வந்து இது வந்து கேள்விக்குறியாக்குது. இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம வந்து எலெக்ஷனில் நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வைக்கிறது வந்து நம்மளோட ஜனநாயக இதையே வந்து கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிறாங்க. The Supreme Court has come up with a series of landmark judgments on addressing this issue. அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக நிறைய வந்து தீர்ப்புகளை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. It removed the statutory protection of convicted legislators from immediate disqualification in 2013 and in 2014 directed the completion of trials involving elected representatives within a year. அதாவது ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து 2013 முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து குற்ற பின்னணி இருந்தாலும் அவங்க வந்து சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு இருந்தது அவங்களுக்கு. அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து 2013 வந்து அந்த ஒரு ப்ரொவிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நீக்கினாங்க. அதே மாதிரி இன்னொரு இது கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற்ற பின்னணி இருக்கிறவங்க வந்து அவங்களோட இருக்கிற அந்த பெண்டிங்காக இருக்கிற கேஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. In 2017, it asked the Centre to frame a scheme to appoint special courts to exclusively try cases against politicians and for political parties to publicize pending criminal cases faced by their candidates in 2018. அது 2017 சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒரு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸை வந்து வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்காக தனி ஒரு நீதிமன்றம் வந்து அமைக்கணும். அதே மாதிரி வந்து அந்த எந்த அரசியல்வாதிக்கு எதிராக என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அதை வந்து பப்ளிக்காக வந்து அந்த அரசியல் கட்சிக்கும் தெரியப்படுத்தணும், மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. பட் தீஸ் ஹேவ் நாட் பீன் அ டிட்டரண்ட் டு லெஜிஸ்லேட்டர் வித் டூபியஸ் கிரெடென்ஷியல்ஸ். அதாவது டெட்டரண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். டூபியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால வந்து அந்த குற்ற பின்னணி இருக்கிற அந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு தடையாக இல்லை. அவங்க வந்து இன்னும் வந்து இன்னும் வந்து அடுத்த ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து அவங்க போட்டி போட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சந்தேகத்துக்குரிய இல்லை குற்ற பின்னணியுடைய அந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே வந்து இன்னும் வரலை அப்படிங்கிறாங்க. Perhaps what would do the trick is a rule that disallows candidates against whom charges have been framed in court for serious offences. But this is something for Parliament to consider as an amendment to the Representation of the People Act 1951. அதாவது வந்து இது இப்படி பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கோர்ட் வந்து சில குற்றப்பின்னணி பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ வந்து அந்த குற்றங்களுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கை இது பண்ணும். அதே மாதிரி வந்து அந்த நாடாளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, நாடாளுமன்றத்தில் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். ஒரு அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறாங்க. This denouement, however, is still a pie in the sky given the composition of the lower house with a number of representatives facing serious cases. அதாவது வந்து அதாவது denouement அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். பை இந்த ஸ்கை அப்படின்னா என்ன பார்த்தா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பை இந்த ஸ்கை அப்படிம்போம். ஸோ வந்து இந்த கடைசி நிலை, அதாவது வந்து இந்த சட்ட திருத்தத்தில் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து அந்த திருத்தத்தில் வந்து அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னால, ஸோ வந்து அதுதான் வந்து கடைசி நிலையாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த கடைசி நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து லோயர் ஹவுஸ், அதாவது அந்த லோக்சபாவில் வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த குற்றப்பின்னணியோட தான் இருக்காங்க. ஸோ வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்கள தான் வந்து பாதிக்கும். அதனால் வந்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. Ultimately, this is a consequence of a structural problem in Indian democracy and the nature of the Indian state. ஸோ வந்து இது வந்து என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அந்த ஜனநாயகத்துக்கே வந்து நிறைய பின்விளைவுகள் வந்து சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும் இதனால் அப்படிங்கிறாங்க. While formally the institutions of the state are present and subject to the electoral will of the people, substantially they are still relatively weak and lackadaisical in governance and delivery of public goods, which has allowed cynical voters to elect candidates despite their dubious credentials and for their ability to work on a patronage system. அதாவது வந்து
லேக்கடைசிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம் இல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சினிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மை மீது அவநம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள தான் வந்து சினிக்கல் அப்படிம்பாங்க. ஸோ நேர்மை மீது அவநம்பிக்கை வச்சுருக்கிறவங்க வந்து தப்பான ஒரு நோக்கம் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்கள தான் வந்து சினிக்கல் அப்படிம்பாங்க. ஸோ வந்து இது என்ன நினைவுபடுத்துது, என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஸ்டேட், அதாவது வந்து மாநில அரசு அதுக்கப்புறம் மத்திய அரசுலாம் வந்து இருந்தாலும், அதாவது வந்து அவங்கள எலெக்ட் பண்ணுறது யார், அதுக்கான லா கொண்டு வந்தது மாநில அரசு மத்திய அரசு. அதே மாதிரி வந்து அவங்கள வந்து எலெக்ட் பண்ணுறது யார், நம்மளோட மக்களோட இதில் தான் வந்து அவங்க வந்து எலெக்ட் பண்ணுறாங்க அவங்கள. ஸோ வந்து இது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அவங்க வந்து நம்மளோட அந்த அரசியல் இது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ரொம்ப வந்து வீக்காக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு சோம்பேறித்தனமான நிலைமையில தான் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து அவங்க அப்படி வர்றவங்க வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து அந்த விட்சாஸ் அளவு சினிக்கல் ஓட்டர்ஸ், அதாவது வந்து இதனால் இப்படி வந்து நிறையா பார்த்ததுனால நம்ம ஓட்டர்ஸ் இருக்கோம் பார்த்திங்களா, மக்கள் இருக்கோம் பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற இது மேலே வந்து ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. அதனால் வந்து மக்கள் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து அடுத்த தடவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய நபர்களே வந்து திருப்பி வந்து போஸ்டிங்க்கு வர்றதுக்கு வந்து நம்மளே வந்து திருப்பி ஓட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்மளோட அந்த ஒரு பொட்டன்ஷியல், அந்த எபிலிட்டியே வந்து இது வந்து நம்மளோட அந்த அரசியலமைப்பில் இருக்கிற அந்த இதை வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு இதை வந்து காட்டுது அப்படிங்கிறாங்க. While judicial pronouncements on making it difficult for criminal candidates to contest are necessary, only enhanced awareness and increased democratic participation could create the right conditions for decriminalization of politics. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து குற்ற பின்னணி இருக்கிறவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னா வந்து ஒரு நீதிமன்றம் வந்து கரெக்டான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும், அப்போ தான் வந்து வராமல் இருப்பாங்க. ஆனால் வந்து அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். அதே மாதிரி வந்து மக்கள் வந்து இன்னும் இந்த ஜனநாயக இதில் வந்து இன்னும் வந்து அதிகமாக வந்து தங்களை வந்து பங்கெடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் வந்து டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், அதாவது வந்து இனிமேல் வந்து குற்ற பின்னணியோடு இருக்கிற அந்த அரசியல் வந்து நம்ம நாட்டில் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து குற்ற பின்னணியோடு இருக்காங்க பார்த்திங்களா சில அரசியல்வாதிகள், அவங்க வந்து எலெக்ஷனில் தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து கண்டறிஞ்சு அவங்கள வந்து எலெக்ஷனில் நிற்க வந்து தகுதி இல்லாத மாதிரி பண்ணணும். ஸோ வந்து அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றினா வந்து இந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் மக்கள் இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.